ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். டெஸ்டினியோட 13வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல டாக்டர் மாஸ்க் பொண்ணோட கையை தொட்டு பார்த்துட்டு எப்படி ஒரே பொண்ணு ரெண்டு இடத்துல இருக்க முடியும், ரெண்டு பாடிக்குள்ள எப்படி ஒரே பொண்ணு இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அதோட தான் முடிஞ்சது. டாக்டர் விட்டா போதும், எனக்கு இதுக்கு மேல ஒயின் கூட வேண்டாம் அப்படின்னு எஸ்கேப் ஆகி ஓட பார்க்க மாஸ்க் பொண்ணு டாக்டரை அடிச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள நம்ம பையன் நடுவுல போயிடுறான், டாக்டரை காப்பாத்திடுறான். உனக்கு என்னடா அவ்வளவு கொடுப்பா, காப்பாத்தியே ஆகணுமா? சரி ஓகே, இப்ப நானும் ஃபெங்லி தாங்கிறத நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டல, இதுக்கு மேல பாத்துக்கோ அப்படின்னு அங்க இருந்து மாஸ்க் பொண்ணு கிளம்பி ஓடிடுறா. நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்பெக்டர் பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல, ரெண்டு இடத்துலயும் ஒரே ஆள் இருக்காங்க, ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான், அதனால நம்ம எதுக்கும் பார்த்துதான் ஹேண்டில் பண்ணணும். நான் எங்க அந்த பொண்ணு போனா நீக்குவான்னு அவளை பார்த்து ஃபாலோ பண்றேன், நீங்க அந்த ஃபெங்லி மாஸ்க் பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு இன்ஸ்பெக்டர் கிளம்பி ஓடுறான். ஒரு பக்கம் ஜிங்ஜி ஐயோ ஃபெங்லி இந்த தடவை எங்கேயோ விட்டு போயிட்டாலே அப்படின்னு பதறி தேடிக்கிட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து நீகுவா கிட்ட இன்ஸ்பெக்டர் வந்துடுறான். நீ யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சாமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நான் யாரு ஃபெங்லியா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. அப்போ நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இருக்கான். இல்ல கண்டுபிடிக்கல, ஆனா எல்லாரும் என்ன பார்த்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம இந்த மாஸ்க் போன என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் தான் ஒருவேளை ஃபெங்லியா இருப்பேன்னு எனக்கு டவுட் வந்துருச்சுன்னு சொல்ல, இல்ல எனக்கும் அது சரியா தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா ஃபெங்லியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஃபெங்லியா தான் எதிரி கூட கூட்டு சேர்ந்திருக்க மாட்டியே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. யாரு எதிரி அப்படின்னு பாவமா நீகுவா கேட்க, மாஸ்க் பொண்ணு மேல பறந்து வந்துட்டு இருக்கா. யாரு எதிரியா, நீ பின்னாடியே சுத்திட்டு இருக்கே பையன், உன் அப்பாவையும் உன் சாவுக்கும் காரணமான எதிரி அவன் தான், உனக்கு இது கூட தெரியலையா? அப்பவே நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கணும், நான் தான் உண்மையான ஃபெங்லி, நீ ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ண ஃபெங்லி டக்குன்னு அவளோட ஆயுதத்தை புடிச்சிட்றா. லேசா அவளுக்கு அவளோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் ஒரு நிமிஷம் வர மாதிரி இருக்கு போயிடுது. இங்க அடுத்து மறுபடியும் நீகுவாவை அட்டாக் பண்றதுக்கு மாஸ்க் பொண்ணு ட்ரை பண்ண இன்ஸ்பெக்டர் பாக்குறான், காப்பாத்துறதுக்காக நடுவுல வந்துடுறான். அப்ப அவன் இடுப்புல வச்சிட்டு இருக்க ஒரு கண்ணாடி ஆயுதம் ஒண்ணு கீழே விழுந்துருது. அதுல ஒரு சொட்டு நீகுவாவோட ரத்தமும் இன்னொரு சொட்டு மாஸ்க் பொண்ணோட ரத்தமும் பட்டு ரெண்டு ரத்தமும் ஒண்ணு சேர்ந்துருது. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் பாக்குறான், கண்டிப்பா அந்த ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், ஏதோ ஒரு மந்திர சக்தினால பிரிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். இதுக்கு மேல அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காம நம்ம நீகுவா பாத்துட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள மாஸ்க் பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஜிங்ஜி வேகமா எங்க போனான்னு தெரியல, நீகுவா காணாம போயிட்டா அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க, மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முறைக்கிறாங்க. ஆனா நீகுவா உள்ள வந்துடுறா. என்ன தேடிட்டு இருந்தீங்களா? நான் கொஞ்சம் மெதுவா நடந்து வந்தேன், அதுவும் இல்லாம ஏதோ ஒரு ட்ரெஷரி ஓபன் ஆக போகுது, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நான் ஏன் அதுக்காக காணா போறேன், எனக்கு டயர்டா இருக்கு, நான் உள்ள போய் தூங்க போறேன் அப்படின்னு நீகுவா கிளம்பிடுறா. பையனுக்கு தெரியுது முன்னாடி மாதிரி இவ இல்ல, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வேற நம்ம லிங்கியூ கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கும் தெரியல, அப்பாவியா இருந்தா அப்பாவியாவே இருந்திருக்கலாம், சில விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். கரெக்டா அன்னைக்கு நைட்டு நம்ம நீகுவா தூங்காம சின்ன வயசுல இருந்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஏதாவது யோசிக்க வருதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. இப்ப நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நீகுவா குட்டி பொண்ணா, அதாவது ஃபெங்லி குட்டி பொண்ணா இருக்கும்போது நான் உங்களை கொன்னே தீருவேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொங்கோங் பின்னாடி போயிருக்கா. சொங்கோங் நீ போ அந்த பக்கம் அப்படின்னு தடுத்து நிறுத்த இவ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்ததுல அவளோட ஆத்மா மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. சொங்கோங் பாக்குறான், எந்த அளவுக்கு வேகம் இருந்ததுன்னா அவ ஆத்மாவை மட்டும் தனியா பிரிச்சு கொடுத்திருப்பா. சரி பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்கதால போனா போது உன்னை நான் என்னோட ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிறேன், இன்னும் ஆனா நீ பழி வாங்குறதுக்கான டைம் வரல, அதனால உன் நினைவுகளை வேற இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன், நீ அப்பாவியா எதுவும் தெரியாம உண்மையான ஃபெங்லியா வேற எங்கேயாவது போய் வளர்ந்துட்டு, எப்ப எல்லா சிச்சுவேஷனும் கை கூடி வருதோ அப்ப இந்த நினைவுகளை அனுப்பி வைக்கிற, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவீங்க, அப்புறம் பழி வாங்குவீங்க அப்படின்னு சொங்கோங் சொல்லியிருக்கான். இதெல்லாம் கனவு மாதிரி நீகுவாக்கு வருது. நீகுவா இதெல்லாம் உண்மையா என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு குழம்ப ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில நம்ம பையன் நீகுவா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு வாசல்ல நின்னுட்டு பேசுறதுக்கே அவனுக்கு மனசு வரல, அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா நீகுவா உள்ள வந்துடுறா. என்னடா எதுவும் கண்டுக்காமலே கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு மறுபடியும் சோகமா கேக்குறா. உனக்கு உடம்பு முடியலையா, என்ன ஆச்சு, என் கூட வா, நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீகுவாவை வெளியே கூட்டு போயிட்டு இருக்கான். நீகுவா அப்படியே அமைதியாவே இருந்துட்டு இருக்கா, கைய கூட கொடுக்க மாட்டேங்கிறா. நம்ம பையன் ஃபோர்ஸ் பண்ணி கைய வாங்கி பாக்குறான். கையில அவளுக்கு ஒரு காயம் இருக்கு. நீகுவா உடனே இந்த காயம் எனக்கு எப்படி வந்துச்சு தெரியலையே அப்படின்னு முழிக்க ஆரம்பிக்க பையன் யோசிக்கிறான், நேத்து மாஸ்க் பொண்ணுக்கு நம்ம தாக்கும் போது இந்த இடத்துல காயம் பட்டுச்சு, அந்த காயத்தோட தழும்பு இவளுக்கு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நிறைய குழப்பம் அவனுக்கு இருக்கு. கரெக்டா அப்பன்னு பார்த்து அவனை சூசு பாக்குறதுக்கு வர எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூப்பிடுறா. வந்து பார்த்தா நம்ம பையனோட சீனியர் இந்த குரூப்லயே இருக்கிற ஒருத்தன் வந்திருக்கான், இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிட்டு. உனக்கு மாஸ்டர் கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு, ஃபெங்லிய பார்த்த உடனே கொல்லணுமா அப்படின்னு சொல்ல, இந்த உத்தரவை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பையன் சொல்லிட்டு, ஆனா எனக்கு இது பர்சனலா வந்திருக்க உத்தரவுங்கிறதால ஃபெங்லி மேல கை வைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, கரெக்ட் தானே? அப்ப நீங்களும் இங்க இருந்து ஒண்ணும் பண்ண போறது இல்ல,
வேலையை ஒப்படைச்சிட்டீங்க, கிளம்பி போயிடுங்க சீனியர் அப்படின்னு பையன் சொல்ல, அது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சீனியர் இருக்கிற கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். பையன் நேரா உள்ள வந்துடுறான். பின்னாடியே லிங்கு வரான். டேய் என்னடா இது, எப்பவுமே நம்ம மாஸ்டர் யார் கெட்டவங்களை புடிச்சிட்டு போனா கூட புடிச்சு ஜெயில தான் போடுவாரு, ஆனா கொலை பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டிருக்காரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற நீஹ்வா ஃபெங்லி கிடையாது தானே, ஆனா ஃபெங்லி தான் அப்படின்னு நீங்க டாக்டர் சொன்னாரேன்னு கேட்க அவர் ஏதோ தப்பா சொல்லிட்டாரு. இது ஃபெங்லி கிடையாது, நீஹ்வா தான் அப்படின்னு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஓகே நிம்மதியா இருக்கு அப்படின்னு லிங்கியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நீஹ்வா வெளியே இருந்து பூச்சி எல்லாம் வந்து ஃப்ரோஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. போதும் போதும் விடு, அதெல்லாம் வந்து நீ தேவையில்லாம யூஸ் பண்ணனா உனக்கே சக்தி பேக் ஃபயர் ஆகும். அந்த பூச்சி ஃப்ரோஸ் ஆயிருக்கு பாரு, அது சரி பண்ணி விடு அப்படின்னு சொல்ல, இல்ல அதுக்கு உடம்பு முடியாம இருக்கு பாரு, செத்து போன ஒரு உயிரினத்துக்கு சமம் தான், அதே மாதிரி தானே நானும் அங்க இருந்தேன், எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நீஹ்வா சொல்ல, உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு பையன் கேட்டுட்டு இருக்கான். இல்ல வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆளா இருக்கணும், நீ நம்பிக்கையான ஆளா நான் உன்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு நம்ம நீஹ்வா கேட்டுட்டு அவங்கிட்ட பக்கத்துல வந்துட்டு எதுவும் பேசாம இருக்கத பார்த்துட்டு கிளம்பி போயிடுறா. இவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, நம்ம அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லல அப்படிங்கிறது தெரியுது, ஆனா நீ நம்புற ஆளா நான் இருக்கணும், நீ கண்டிப்பா எது வேணா என்கிட்ட சொல்லலாம், அதுக்கு முழு தகுதியோட தான் நான் இருக்கேன், உன்னை ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு அவ போனதுக்கு அப்புறமா பையன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க சொங்கோங் கிட்ட அசிஸ்டன்ட் வந்துடுறான். அடுத்து என்ன நம்ம பண்ணணும் பாஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஏற்கனவே வந்துட்டு இந்த பையனோட டீம் பயந்து போயிட்டாங்க. நீஹ்வாவை அவன் கொல்ல மாட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம நீஹ்வாவை அவனால கொல்லவும் முடியாது. அதுக்கப்புறம் நீஹ்வாக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துரும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாஸ்க் போட்டு நிறுத்தி இருக்கவே மாட்டா, ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாங்க. நம்ம இனிமே வேடிக்கை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொங்கோங் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீஹ்வா மறுபடியும் உள்ள வரா. ரொம்ப சோகமா அவ போய்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப அவள யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. பையன் பின்னாடியே போயிட்டு இருக்கான், பாத்துட்டே இருக்கான். யார்ட்டையும் கண்டுக்காம அமைதியா இருக்கத பாத்துட்டு நம்ம வேலையை பாத்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிடுறான். இப்பன்னு பார்த்தா அந்த பேரியர் ஓபன் ஆக போகுது அப்படின்னு எல்லா டீம்ல இருந்தும் ஆளுங்க உள்ள போயிட்டே இருக்காங்க. ஓபன் ஆயிடுச்சா பாரு, பொக்கிஷத்தை நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆளுக்கு உள்ள போயிட்டு இருக்காங்க. என்னது நம்மளால எடுக்கவே முடியல, அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு எப்ப வருவாங்க, அவங்க வந்தா மட்டும் தான் அதை ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. பையன் பாக்குறான். மறுபடியும் நீ பாட்ட போய் ஒரு தடவை பேசி பார்க்கலாம் அப்படின்னு கதவை தட்டுறதுக்காக போக அதுக்குள்ள அவனோட அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்டுறா. ரொம்ப பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த புதையலை தேடி போனாங்கல்ல, ட்ரெஷரை தேடி, அத்தனை பேரும் நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. இன்னும் ஓபன் பண்ணல அப்படின்னு தெரியாம அந்த சக்தி கிட்ட மாட்டி இறந்து போயிட்டே இருக்காங்க. பையன் வந்து பாக்குறான். லிங்கு கேக்குறான், டேய் நம்ம இப்ப என்னடா பண்ண போறோம், ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மறுபடியும் இந்த சீனியர் வந்துடுறான். இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரெஷரியை திறந்து உலகத்துக்கு ஆபத்து வர வரைய பாத்துட்டே இருப்பீங்களா, மாஸ்டர் அதை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபெங்லியை கொல்லணும்னு சொல்லிட்டாரு, கொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, நாங்க தான் பாத்துக்கிறோம்னு சொன்னோம்ல, இங்க இருந்து கிளம்புங்க சீனியர் அப்படின்னு பையன் மறுபடியும் சொல்லிடுறான். அந்த பையனால வேற ஒண்ணும் பண்ண முடியாம வாயை மூடிட்டு கிளம்பிடுறான். பையனும் லிங்கியும் மறுபடியும் தங்கி இருக்கிற ஹாஸ்டல் ரூமுக்கு வராங்க. இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, மாஸ்க் போட்ட பொண்ணு வர வரைய நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பையன் சொல்ல, நிஜமா வெயிட் பண்ண போறோமா, நம்ம எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்களே அப்படின்னு லிங்கியும் கேட்டுக்கிட்டு இருக்கான். உள்ள வந்து உட்காந்து பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல எப்படிதான் போய் அவர் மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம பையன். நமக்கான நர்வஸா இருக்கு, என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்னு ஆளுக்கு புலம்ப ஆரம்பிக்க, சும்மா எதுவும் கேஷுவலா பண்ணிட மாட்டான் பையன், அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே ஜிங்ஜி கேக்குறா, அந்த பொண்ணு ரொம்ப சக்தி வாய்ந்த பொண்ணா இருக்கா, அவளை கொல்றதுக்கு அவர்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. சூசு நேரா கிளம்பி போறா. நம்ம நீஹ்வா இருக்க ரூம் கதவை தட்டுறா. நானே உன்னை பாக்கணும் தான் நினைச்சேன் அப்படின்னு நீஹ்வா வெளியே வரா. கொஞ்சம் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாமா, வரியா அப்படின்னு சூசு கேட்க, தோ கண்டிப்பா போலாமே அப்படின்னு நீஹ்வாவும் வரா. கொஞ்ச தூரம் பின்னாடியே போனதுக்கு அப்புறமா எனக்கு கொல்றதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு நம்ம நீஹ்வா கேட்க, சூசு உடனே அமைதியா பாத்துட்டு இருக்கா. எங்க என்னால பையனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு என்ன கொல்ல பாக்குற, உன்ன மாதிரி நேர்மையான ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்குது, அவன் கூட இருக்குது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு, நீ என்ன ரொம்ப நாளா கொல்லணும் தானே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சூசு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ கவலைப்பட வேண்டாம், நானே இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு நீஹ்வா சொல்ல, அப்படியா அப்படின்னு சூசு கேக்குறா. திடீர்னு யாரோ அவளுக்கு ஒரு மேஜிக்க போடுறாங்க. சூசு மயங்கி விழுந்துட்டு இருக்கா. வந்திருக்கிறது பார்த்தா இன்ஸ்பெக்டர் தான். இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே நம்ம நீஹ்வாவை தனியா வந்து பாத்துட்டு இருக்கான். நீ எந்த அளவுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியோ இன்ஸ்பெக்டர், நானும் அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த ட்ரெஷரி இருக்கிற ஐலாண்டுக்கு நம்ம கிளம்பி போலாம். என்ன நடக்குதோ, நான் ஒருவேளை உண்மையாவே ஃபெங்லியா இருந்தா என்னால அதை திறக்க முடியும் தானே, திறந்து பாக்கலாமா அப்படின்னு கேட்க, மாஸ்க் போனதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றான். அவ என்ன ஒத்துக்கிறது, போய் பாக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நீஹ்வா பிளான போட்டிருக்கா. இப்போ அதே மாதிரி கிளம்பலாமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, போலாம் அப்படின்னு நீஹ்வா அவன் கூட கிளம்பிடுறா. இன்னும் அடுத்த செட் ஆளுங்க அந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பையன் பாத்துட்டு இருக்கான். நீஹ்வாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பாத்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு மந்திர சக்தி கிடைக்குது. ஆத்ம பிரிப்பு மந்திர சக்தி அப்படின்னு. ஆத்மாவை உடம்புல இருந்து தனியா பிரிச்சிருக்காங்க. சோ நினைவுகள் தனியா இருந்திருக்கு, உடம்பு தனியா இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இப்ப பையனும் கண்டுபிடிச்சிடுறான்.
கரெக்டா பையனை பாக்குறதுக்கு அந்த சீனியர் வந்துட்டு இப்பவே அவனை பாக்கணும்னு சொல்ல அவர் மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்க்க முடியாதுன்னு வேலைக்கார பொண்ணுங்க 2 பேரும் அமுச்சு விட்டுறாங்க. சீனியர் பாக்குறான், நம்ம இனம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இனங்கள் இங்க வந்துட்டு இருக்கு. சோ அதுல யாராவது 2 பேரை கூட்டிட்டு இவன் வந்து நீகவாவை கொல்ற ஐடியால இல்லங்கிறத நம்ம மாஸ்டருக்கு காட்டணும்னா இவன் அவ்வளவுதான் டம்மி ஆயிருவான், இவன் தலைவனே ஆக மாட்டான், அந்த பதவியை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சீனியருங்க பிளான் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சூசு நேரா மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அங்க பையனை பாக்கிறதுக்கு ஓடி போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க பையன் அந்த மேஜிக் சக்தி அசிஸ்டன்ட் இருக்கும்ல அது கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இப்படி எல்லா சக்தியுமே கனெக்ட் ஆயிட்டு அரக்க உலகத்துக்கிட்ட தான் போகுது, யாரோ அரக்க உலகத்துல இருந்து தான் ஏவி விட்டுருக்காங்கன்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பையன் கிளம்புறான். அதுக்குள்ள சூசுவும் வந்து நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுறா. அதே மாதிரி மாஸ்க் போட்ட பொண்ணும் வரப்போறா, பேரியர் ஓபன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி நம்ம பையன் அங்க வந்துடுறான். அதுக்கு முன்னாடியே ஜிங்ஜியும் லிங்கியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்கியும் நேரா கூட்டு போயிட்டு என்னடா ஆச்சு செக் பண்ணியான்னு கேட்க 2 பேரும் ஒண்ணுதான்டா, ஒரு மந்திர சக்தி மூலமா 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்காங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் அடுத்து என்ன நடக்க போகுது நமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு பேரியரை பார்த்து இவன் பறந்து போயிட்டு யாரையும் விடாதீங்க அப்படின்னு சொல்றான். சோ லிங்கியூ ஜிங்ஜி மத்த 3 பொண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிட்டு இங்க ஒட்டுமொத்த டீமும் எப்படி போல வருவாங்கல்ல உள்ள, அவங்கள தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் மட்டும் உள்ள போயிருக்கான். பையன் நாங்க போக கூடாதா அப்படின்னு கேட்டு ஆளாளுக்கு சண்டை போட்டு வந்துட்டு இருக்க அத்தனை பேரையும் இந்த 5 பேருமா சேர்ந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க சொங்கோங் வந்துட்டான். வந்துட்டு அவன் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு, நம்ம வேலையை ஒழுங்கா பாக்கலாம் அப்படின்னு. இவங்க போட்ட பிளான் படி இன்ஸ்பெக்டரும் நேரா இங்க நம்ம நீகுவாவை அந்த ஐலாண்டுக்கு கூட்டு போயிடுறான். ஏதோ இங்க சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீகுவா பயப்பட இங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கு, அது தூங்கும் போது விடுற கொரட்ட சத்தம் தான் இது, அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னு சொல்ல அப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீகுவா பயப்பட ஆரம்பிக்கிறா. பையனும் நேரா உள்ள வந்துடுறான், தேட ஆரம்பிக்கிறான். அப்போ நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நம்ம நீகுவா பாத்துட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் ஒரு குச்சி எடுத்து கொடுத்து இதோட அந்த பக்கத்தை புடிச்சுக்கோங்கன்னு சொல்ல இவளுக்கு எப்பவுமே இந்த குளிர் சக்தி இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் இப்ப சின்ன வயசா இருக்கும் போதே கொச்சி வச்சு புடிச்சுதான் எப்பவுமே கூட்டு போயிட்டு இருக்கான். அதை பத்தி லைட்டா ஞாபகம் வர மாதிரி இருக்கு நீகுவாக்கு. எனக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கு ஆனா வரல, சரி போலாவா அப்படின்னு நீகுவா மறுபடியும் அங்க இருந்து கிளம்பிடுறா. பையன் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். சொங்கோங் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் தான், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க கரெக்டா நம்ம இன்ஸ்பெக்டரும் நீஃபாவும் ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும், அங்கதான் உங்க அப்பா வருவாரு, நான் அந்த இடத்துக்கு தேடி வந்தா அப்படி அடைஞ்சு கிடைக்கே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அங்க மாஸ்க் பொண்ணு வந்துடுறா. ஏதேதோ மாறிடுச்சு, இது மாறாதா, இப்ப எல்லா விஷயமும் உண்மையும் வெளியே வந்துருச்சுன்னா அவ இறந்துருவா, நான் மட்டும் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்ல நீகுவா பாக்குறா. நீ தான் சாக போற, நான் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்ல நான் இப்பவே உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னு மாஸ்க் பொண்ணு சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறா. நடுவுல ஆனா நம்ம நீகுவாவை காப்பாத்துறதுக்கு இன்ஸ்பெக்டர் நடுவுல வர சாட்டை பக்கத்திலே வராத மாதிரி நம்ம பையன் அங்க வந்துட்டான், தள்ளி விட்டுறான். 4 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கும் போது அந்த இடத்துல நிலநடுக்கம் வர மாதிரி இருக்கு. நிலம் பொழந்து 4 பேரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல உள்ள விழறாங்க. நம்ம பையனும் நீகுவாவும் ஒரு பக்கம் போயிட இன்னொரு பக்கம் மாஸ்க் பொண்ணும் இன்ஸ்பெக்டரும் போயிடுறாங்க. நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு பையனை பார்த்து நீகுவா கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு நான் வந்துதான் ஆகணும், நான் மட்டும் இதை ஓபன் பண்ணிட்டேன்னா நான் தான் உண்மையான ஃபெங்லின்னு சொல்ல நீ ஆபத்தான பாதைக்கு தப்பான பாதைக்கு போறதுக்கு நான் விட மாட்டேன். உன் ஆத்மாவையும் ஒரு அரக்க சக்தி தான் உடம்பையும் தனித்தனியா பிரிச்சிருக்கு, நீ இதுக்கு மேல ஃபாலோ பண்ண அப்படின்னா உன் உடம்பு கெட்ட பாதைக்கு போயிடும், நான் சொல்றதை கேளு அப்படின்னு பையன் சொல்றான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.